Hi friends, welcome back my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்றது தான் பார்க்க போறோம். நாங்க வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து வாங்குன things வச்சு கொஞ்சம் தான் பண்ணிருந்தோம். ஏன்னா பர்த்டேக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நாங்க சரி நம்மனால டெக்கரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு டெக்கரேஷன் பண்றவங்கள கூப்பிட்டு சிம்பிளா எங்களுக்கு பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டோம். ஏன்னா பாப்பா வச்சுட்டு பலூன் ஊதுறது அந்த மாதிரிலாம் எங்களால பண்ண முடியாது. அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிச்சிட்டே தான் இருந்தாங்க. நாங்க முன்னாலேயே எப்படியோ ஐடியா பண்ணி அவங்கள வர சொல்லிட்டோம். அதனால எவ்வளவோ பரவாயில்ல. இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல வாங்குனது தான். இதுல பாத்தீங்கன்னா பாப்பாவோட மந்த்லி போட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பிரிண்ட் எடுத்து. இதுவும் நான் ஆன்லைன்ல வாங்கின ஹாப்பி பர்த்டே பேனர் தான். அப்புறம் பாப்பா வச்சு போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். என்னால் ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியலைங்க. என்கிட்ட இருக்கிற கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள். ஃபோட்டோகிராஃபரை நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாப்பா சிரிக்கணுமில்ல கரெக்டாக. இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் குறும்பு சேட்டை பண்ணிகிட்ருக்காங்கன்னு கம்பி பிடிச்சிட்டு ஸ்டெப்ஸ் ஏறன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா முட்டி போட்டு அவங்களே ஸ்டெப்ஸ் ஏறி ஃபுல்லாக மேலே போயிடுவாங்க. நான் பின்னாடியே ஓடணும். நெக்ஸ்ட்டு நானும் பாப்பாவை கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க ஓடுறாங்க. ஏன்னா பலூன்ஸ் இருக்கிறதுனால அதை எடுக்க தான் ஓடிட்டு இருந்தாங்க வேகமாக. இதுதான் பார்த்திங்கன்னா டெக்கரேஷனோட அவுட்புட் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட மந்த்லி செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் தான். இது வந்து 6 மந்த்தோடது. இது வந்து 5, இது வந்து 4, இது வந்து 3, இது வந்து 2, இது வந்து 1. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து நான் பாப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸு, அது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 20-25 ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் எடுத்து அங்கங்கே பலூன்ஸில் செவுத்தில் எல்லா பக்கமும் ஒட்டியிருந்தோம். அவ்வளோதாங்க. நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். பாப்பா எங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிச்சு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபோட்டோஸில் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே கேக்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேக் வந்து வந்துருச்சு. கேக் வந்த உடனே கேக்கை வந்து அந்த டேபிள் மேலே வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு பாப்பாவை வச்சு டைம் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக நல்ல நேரத்தில் தான் கேக் கட் பண்ணணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் மாமா பையன் பார்த்திங்கன்னா அவன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னென்னா அவன் கேக்கு பக்கத்துலேயே குறுக்க மறுக்க ஓடிட்டு இருந்தான். எங்கே தட்டி விட்டுருவானு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை தட்டி விடலை. கேக் கட் பண்ணுற முன்னாடி ஃபோட்டோகிராஃபர் அண்ணா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்க சொன்ன மாதிரியே போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். சரி வாங்க கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணோம். எல்லோரும் ஹாப்பி பர்த்டே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. Happy birthday to you.
ஆசீர்வாதம். அவ்வளோதாங்க, கேக்கெலாம் வெட்டி முடிச்சாச்சு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமன் பையன் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் இப்படிலாம் போஸ்ட் கொடுத்து எடுத்துருக்காங்கன்னு. பாப்பாவும் மாமா பையனும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. பாய் பாய், மீட் த நெக்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.